பாடகி சுசித்ரான்னு சொல்றதை விட சுசி லீக்ஸ் புகழ் சுசித்ரான்னு சொன்னாதான் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இவங்க பண்ண ட்வீட் அந்த அளவுக்கு சோசியல் மீடியாஸ்ல வைரலா பரவுச்சு. மிட் நைட் பார்ட்டியில எல்லை மீறிய விளையாட்டால பாடகி சுசித்ரா தனுஷ் ஆட்களால காயமடைஞ்சாங்க. காயப்பட்ட தன்னோட கைய போட்டோ எடுத்து ட்விட்டர்ல வெளியிட்டு இருந்தாங்க. தனுஷையும் ட்விட்டர்ல வச்சு செஞ்சிருந்தாங்க பாடகி சுசித்ரா. தனுஷ், அனிருத், ஆண்ட்ரியா, ஹன்ஷிகா, த்ரிஷா, டிடி போன்ற செலிபிரிட்டிஸோட அந்தரங்க போட்டோஸ் அண்ட் வீடியோஸை ட்விட்டர்ல வெளியிட்டதுனால பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. லீலை தனுஷ் மற்றும் அமலா பாலின் லீலை வெளியிட போறதா சுசித்ரா அறிவிச்சிருந்தாங்க. பட் அந்த வீடியோஸ் அவங்க வெளியிடல. அது மட்டும் இல்லாம தன்னோட ஹஸ்பண்ட் கார்த்திகை விவாகரத்து செய்ய போறதாவும் ட்வீட் பேஜ்ல ட்வீட் பண்ணியிருந்தாங்க சுசித்ரா. சுசித்ராவோட கணக்கு ஹேக் செய்யப்பட்டதா கார்த்திக் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம சுசித்ராவுக்கு மனசிதைவு ஏற்பட்டிருக்கதாவும் அவர் சொல்லியிருந்தாரு. இதனால தன்னை கட்டாயப்படுத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததா சுசித்ரா ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக்ல எதையாவது போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற சுசித்ராவை கடந்த ஒரு வாரத்துக்கு மேல காணாமா. பத்திரிகையாளர்களால கூட அவங்கள தொடர்பு கொள்ள முடியலையா. அது மட்டும் இல்லாம ஹஸ்பண்ட் கார்த்திகே சுச்சி எங்க இருக்காங்கன்னு தெரியலன்னு நியூஸ் எல்லாம் கிளம்பிட்டு இருக்கு. சுசித்ரா போட்ட பரபரப்பான ட்விட்டர் காரணமா தான் இவங்க கடத்தப்பட்டிருக்கலான்னு பேச்சு கிளம்பி இருக்கு. கடத்தலாம் இல்லைங்க, அவங்களுக்கு ஏற்பட்ட மனச்சிதைவு காரணமா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க அவங்க தலைமறைவா இருக்கலான்னு சிலர் சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் சுசி வந்து சொன்னாதான் எது உண்மை எது பொய்ன்னு தெரியும். ஆனா இப்போதைக்கு சுசி எங்க இருக்காங்க அப்படின்னு யாருக்குமே தெரியல.